உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. எப்பவாவது பயங்கரமான வேலைப்பழுவுல இருக்கும்போது, இல்லனா வீட்ல நடக்கிற சின்ன சின்ன சலசலப்புகளுக்கு நடுவுல எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது அமைதியா ஒரு மலைக்கோ இல்ல காட்டுக்கோ போயிடணும் அப்படின்னு உங்க மனசுல தோணியிருக்கா? ஆமா. இது உண்மையிலேயே நாம ஒவ்வொருத்தரும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு முரண்பாடு. கரெக்ட். நிம்மதி அப்படிங்கறது மனித சஞ்சாரமே இல்லாத ஏதோ ஒரு தனிமையான இடத்துல காத்துக்கிட்டு இருக்குன்னு நாம அடிக்கடி நம்புறோம். ஆனா தேவையில்ல. நீங்க தேடுற அந்த உச்சக்கட்ட அமைதியும் ஞானமும் உங்க வீட்லயே, உங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்குன்னு 2 வரிகள்ல முகத்துல அரைஞ்சா போல சொல்லுது ஒரு பழமையான அறிவுரை. அதாவது நம்ம திருக்குறள். நிச்சயமா. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அமைதி அப்படிங்கிறது நாம இருக்கிற இடத்துக்கு வெளியே எங்கேயோ தூரத்துல இருக்கணும்னு நம்ம பழகிட்டோம். ஆனா அந்த தேடலோட உண்மையான இலக்கு நாம தினமும் கடந்து போற நம்ம வீட்டின் வரவேற்பறையிலே இருக்கு அப்படிங்கிறது தான் மாபெரும் உண்மை. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட நூல கட்டுரை 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறள்ல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கிற 46வது குறள். இந்த அலசலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில அறத்தோட வாழறது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் ஹேக்குன்னு திருவள்ளுவர் ஏன் இவ்ளோ ஆணித்தரமா சொல்றாரு அப்படிங்கறத நாம ஆழமா ஆராய போறோம். மிகச்சரியான தொடக்கம். இந்த ஒரு குறள் பாத்தீங்கன்னா வெறும் வாழ்க்கை முறைக்கான அறிவுரை மட்டும் கிடையாது. இது மனித மனதோட உளவியல், நாம எப்படி நம்மள நாம ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிற தத்துவம், அப்புறம் உண்மையான ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற தேடல், இது எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்கி இருக்கு. ஆமா, நாம இந்த விவாதத்துல வெறும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத தாண்டி அது எப்படி வேலை செய்யுது, ஏன் அப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கறதையும் விரிவா பார்க்க போறோம். சரி, நான் முதல்ல அந்த அற்புதமான குறளை வாசிக்கிறேன். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவது எவன்? இதோட நேரடி அர்த்தம் என்ன? வழியில, அதாவது அறநெறியில நின்னு ஒருத்தன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சரியா வாழ்ந்தா அவன் வீட்டை விட்டு வெளியேறி துறவற மாதிரி வேறு வழிகள்ல போய் பெறக்கூடிய பயன் என்ன இருக்கு? ஓ, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரா? ஆமா, ஒண்ணுமே இல்லதான் சொல்றாரு. இல்வாழ்க்கையை நேர்மையாகவும் அன்பாகவும் வாழ்றதே முழுமையானது. அதுக்கு ஈடா வேறு எந்த தவமும் காடுகள்ல இல்ல அப்படிங்கறதுதான் இதோட பொருள். அதாவது இது எப்படி இருக்குன்னா, அமைதியை தேடி பல்லாயிரம் ரூபாய் செலவு செஞ்சு பாலி தீவுலயோ இல்ல இமயமலையிலயோ நடக்கிற ஒரு தியான முகாமிற்கு போறது மாதிரி இருக்கு. அங்க போய் கண்களை மூடி அமைதியா இருக்கும்னு நாம நினைப்போம். கரெக்ட், நினைப்போம். ஆனா லீவ் முடிஞ்சு ஊருக்கு திரும்பி குழந்தைங்கள காரோட பின் சீட்ல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கடுமையான டிராபிக் ஜாம்ல சிக்கிருக்கும் போது கோபம் தலைக்கேறுதுன்னா அந்த தியானத்தால என்ன பயன்? உண்மையான பொறுமையை சோதிக்கும் களம் அந்த டிராபிக் ஜாம் தானே தவிர அமைதியான மலைமுகடி இல்ல. மிகச்சரியான உதாரணம். இது மனித மனதோட அடிப்படை இயல்ப, அதாவது ஈகோ எப்படி செயல்படுது அப்படிங்கறத தெளிவா காட்டுது. நம்ம ஈகோ எப்போதுமே ஒரு மாயையை உருவாக்குது. மாயேனா எப்படிப்பட்ட மாய? அதாவது இங்க இருக்கிறது சரியில்லை, பொறுப்புகளும் மனிதர்களும் எனக்கு தொந்தரவா இருக்காங்க, அங்க போனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு மாயை அது. இருங்க, எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. உங்க குடும்பத்தை, உங்களுக்கு பிடிச்ச மனிதர்களை, வசதியான வீட்டை விட்டுட்டு காட்டுல போய் எந்த வசதியும் இல்லாம வாழ்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய தியாகம் இல்லையா? அதை எப்படி ஒரு மாயன்னோ இல்ல தப்பிக்கும் மனப்பான்மைன்னு சொல்ல முடியும்? வெயிட், நான் சொல்றத கேளுங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது காட்டுல வாழ்றது உடலுக்கு ரொம்ப கடினமானதா தெரியலாம். ஆனா மன ரீதியா பாத்தீங்கன்னா அது மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம். எப்படி பாதுகாப்பான இடம் சொல்றீங்க? காட்டுல உங்க உணர்ச்சிகளுக்கு பொறுப்பு இருக்க வேண்டியது இல்ல. நீங்க தனிமையில இருக்கும்போது உங்க ஈகோவை சீண்டவோ இல்ல உங்க பொறுமையை சோதிக்கவோ யாருமே அங்க இல்ல. ஓ, அதனாலே நாம ரொம்ப அமைதியானவங்கன்னு நம்மள நாமே நம்ப வச்சுக்கலாம். சரியா சொன்னீங்க. அங்க உராய்வுகள் இல்ல. ஆனா குடும்பம் அப்படி அல்ல. புகழ்பெற்ற உளவியலாளர் கார்ல் ஜங் மனித மனதோட நிழல் தன்மை பற்றி பேசுறாரு. நாம நமக்குள் மறைச்சு வச்சிருக்க இருண்ட பக்கங்களை நாமே பார்க்க விரும்புறதில்ல. அப்போ குடும்பம் அப்படிங்கிறது அந்த இருண்ட பக்கங்களை காட்டுற ஒரு கண்ணாடியா? ஆமா, நீங்க காட்டுக்கு போனா அந்த கண்ணாடியை பார்க்க வேண்டியதில்ல. ஆனா வீட்ல நீங்க எவ்வளவுதான் நான் ஒரு நல்லவன்னு நடிச்சாலும் உங்க துணைக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ உங்க உண்மையான முகம் தெரியும். உங்க குறைகளை அவங்க சுட்டி காட்டும் போதோ இல்ல உங்ககிட்ட அவங்க ஏதாவது எதிர்பார்க்கும் போதோ தான் உங்களோட உண்மையான கோபம், சுயநலம் எல்லாமே வெளிப்படும். அட, இது உண்மையிலேயே ஒரு புதிய பார்வை. அதாவது நீங்க தனிமையில தியானம் பண்ணும்போது உங்க குறைகளை நீங்க பாக்குறதில்ல, ஆனா உங்க குடும்பம் உங்க குறைகளை தினமும் உங்க முகத்துல அரையிற மாதிரி காட்டிடுது. அங்கதான் நம்மள திருத்திக் கொள்ற உண்மையான வேலை தொடங்குது. கரெக்ட். அதனாலதான் இதை நாம எஸ்கேபிசம்னு சொல்றோம். தப்பிச்சு ஓடுறது, உங்க உணர்ச்சிகளோட போராட பயந்து தனிமையை தேடுறது. உளவியலாளர் விக்டர் பிராங்கல் இதைத்தான் வலியுறுத்துறாரு.
வாழ்க்கையோட அர்த்தம் அப்படிங்கிறது பொறுப்புகள்ல இருந்து தப்பிக்கிறதுல இல்ல, எவ்வளவு கடினமான சூழலா இருந்தாலும் அதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிறதுல தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமும் மனமுதிர்ச்சியும் இருக்குன்னு சொல்றாரு. சரி, குடும்ப வாழ்க்கை தான் ஈகோவா அழிச்சு நம்மள செதுக்குற சிறந்த வழி, இதுதான் மிக உயர்ந்த அறம்னா, இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. ஏன் உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான தத்துவங்கள்ல துறவறம் அப்படிங்கிற ஒண்ணு இவ்ளோ பிரபலமா இருக்கு? அது ஒரு மேலோட்டமான புரிதல் தான். நாம வரலாற்றையும் உலக தத்துவங்களையும் உற்று நோக்கினா மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் யாருமே பொறுப்புகளிலிருந்து தப்பிச்சு ஓடுறத ஞானம்னு சொல்லல. மேற்கத்திய தத்துவவாதிகள் இதை ஏத்துக்கறாங்களா? நிச்சயமா. மேற்கத்திய தத்துவத்தை எடுத்துக்கோங்க. ஸ்டாய்சிசம் அப்படிங்கிற தத்துவத்தோட முக்கிய முகமான மார்க்கஸ் அரேலியஸ், அவர் ரோம சாம்ராஜ்யத்தோட பேரரசர். அவரை சுத்தி எப்போதுமே போர், அரசியல் சூழ்ச்சிகள், பிளேக் நோயின்னு பெருங்குழப்பங்கள் இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா பதவியை விட்டுட்டு அமைதியா எங்களாவது போயிருக்கலாம். ஆமா, அவர் எழுதின அந்த புகழ்பெற்ற மெடிடேஷன்ஸ் புத்தகம் கூட ஏதோ ஒரு அமைதியான நூலகத்துல எழுதப்பட்டது இல்ல. ஒரு போர் முகாமோட கூடாரத்துல உட்கார்ந்து ரத்தமும் சதையுமான ஒரு களத்துல எழுதப்பட்டதுன்னு நான் படிச்சிருக்கேன். 100% உண்மை. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்ற கடினமான பொறுப்புகளுக்கு மத்தியில தான் அவரு தன்னோட மன அமைதியை கண்டாரு. அதுதான் வள்ளுவர் சொல்ற அறம். சவால்களுக்கு மத்தியில தன் பொறுப்பை நேர்மையா செய்யறதுல கிடைக்கிற அந்த நிலைத்தன்மை தான் உண்மையான ஆன்மீகம். நம்ம கிழக்காசிய மற்றும் இந்திய மரபுலையும் இந்த கருத்து இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஜென் புத்த மதத்துல ஒரு அற்புதமான பழமொழி உண்டு. ஞானம் பெறுவதற்கு முன் விறகு விட்டு தண்ணீர் இறை, ஞானம் பெற்ற பின்னும் விறகு விட்டு தண்ணீர் இறை. சூப்பர். அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது நாம செய்யற செயலை மாற்றுதில்ல, அந்த செயலை நம்ம எப்படி செய்யறோங்கிற மனநிலையை மாற்றுது, அப்படிதானே? அதேதான். சூஃபி ஞானி ரூமியும் இதையேதான் வலியுறுத்துறாரு. அன்றாட வாழ்க்கையோட சாதாரண வேலைகள்லையும் சக மனிதர்கள் மேல காட்டுற அன்பிலேயே இறைவனை காண முடியும்னு சொல்றாரு. ஆனா நம்ம இந்திய மரபை பொறுத்தவரை துறவி அப்படின்னா காவி உடை அணிஞ்சு வீட்டை விட்டு போறவங்க அப்படிங்கிற பிம்பந்தன காலங்காலமா இருக்கு. விவேகானந்தர் கர்மயோகம் பத்தி பேசும்போது இதை உடைக்கிறார். பலனை எதிர்பார்க்காம தனக்கிடப்பட்ட கடமைய, அது ஒரு குடும்பஸ்தனோட கடமையாகவே இருந்தாலும் அதை முழுமையா செய்யறதே மிக உயர்ந்த யோகம்னு சொல்றாரு. அப்போ ரமண மகரிஷி மாதிரி ஞானிகள் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க? பல பேர் அவர்கிட்ட போய் சந்நியாசம் வாங்கிக்கலான்னு கேட்பாங்க இல்லையா? ஆமா, கேட்பாங்க. ஆனா ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவார். வீட்ல இருந்துகிட்டு நான் ஒரு குடும்பஸ்தன்னு நினைக்கிறதுக்கும் காட்டுல இருந்துகிட்டு நான் ஒரு சன்னியாசின்னு நினைக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, இரண்டுமே உன்னது ஈகோதான்னு சொல்லுவாரு. நீ எங்க போனாலும் உன் மனச, உன் அகந்தைய உன் கூடவே தான் சுமந்து போக போறேன்னு சொல்லியிருக்காரு. அடதே, ஆக வள்ளுவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னதைத்தான் இத்தனை தத்துவங்களும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல சொல்லியிருக்கு. இதை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய திறப்பு ஏற்படுது. ஆனா ஒரு சாதாரண மனிதனா ஒரு கேள்வி கேளுங்க. காலையில எழுந்து அவசரமா வேலைக்கு போறது, இஎம்ஐ கட்டுறதுக்காக முதலாளி கிட்ட திட்டு வாங்குறது, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்றது, காய்கறி வாங்குறது, இதுல எங்க ஆன்மீகம் இருக்கு? இதை எப்படி உயர்ந்த நிலைன்னு சொல்ல முடியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை நாம நரம்பியல், அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி மற்றும் உளவியல் ரீதியா புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படிங்கிறதே நாம முற்றிலும் தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். கண்களை மூடிக்கிட்டு ஒரு இருட்டறையில அமைதியா உட்கார்ந்து ஏதோ ஒரு ஒளிய பாக்குறது மட்டும் ஆன்மீகம் கிடையாது. வேற ஏதோ ஆன்மீகம். ஈகோவை அழிக்கிறது தானே எல்லா ஆன்மீக நெறிகளோட அடிப்படை. கரெக்ட். அந்த ஈகோவை அழிக்கிறதுக்கான மிகச்சிறந்த பயிற்சி மையம் உங்க வீடு தான். சுயநலமின்மையின் உச்சம் குடும்ப வாழ்க்கையில தான் இருக்கு. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஒரு மனிதன் நடு ராத்திரியில தன் குழந்தைக்காக தன் ஆழ்ந்த தூக்கத்தை தியாகம் செய்றான். ஆமா, நிஜம்தான். தன் துணைக்கு உடம்பு சரியில்லாதப்போ தனக்கு பிடிச்ச விஷயங்களை விட்டுட்டு பணிவிட செய்றான். வயதான பெற்றோரோட மருத்துவ செலவுக்காக தன்னோட சொந்த ஆசைகளை, புதிய உடைகளை, பயணங்களை ஒத்தி வைக்கிறான். இங்க என்ன நடக்குது தெரியுமா? அவரோட நாம் அப்படிங்கிற ஈகோ உடைக்கப்படுது, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கும் போதும் உங்க மூளையில இருக்கிற நரம்பியல் பாதைகள் மாறுது. தனக்காக மட்டுமே வாழ பழகிய ஒரு மூளை மற்றவர்களுக்காகவும் வாழ பழகுது. ஓ, அப்போ நான் அப்படிங்கிற வட்டம் விரிவடைந்து நாம்னு மாறுது. ஆமா, ஆன்மீகத்துல சரணடைதல்னு சொல்லுவாங்களே, அது ஏதோ ஒரு மாபெரும் சக்திக்கு முன்னாடி கண்ணை மூடி மண்டியிடுறத மட்டும் இல்ல. நிபந்தனையற்ற அன்புக்கு முன்னாடி நம்ம ஈகோவை தினமும் ஒவ்வொரு கணமும் விட்டு கொடுக்கறது தான் உண்மையான சரணடைதல். வாவ்! அதாவது ஆன்மீகத்துக்காக நம்ம ஈகோவை அழிக்க வேண்டாம், உண்மையான அன்போடு குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்தாலே ஈகோ தானா அழிஞ்சிடும்னு சொல்றீங்க. எந்த துறவியும் எதிர்கொள்ளாத உளவியல் சவால்களை ஒரு குடும்ப தலைவனோ இல்ல தலைவியோ தினமும் எதிர்கொள்றாங்க.
பொறுமைய சோதிக்கும் தருணங்கள், பொருளாதார நெருக்கடிகள் இதெல்லாம் தான் ஒரு மனிதனை தீயிலிட்ட தங்கம் போல புடம் போடுது இல்லையா? முற்றிலும் உண்மை. அதனாலதான் வள்ளுவர் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவது எவன்னு மிக தைரியமா கேக்குறாரு. உங்க ஈகோவை அழிக்கிற இவ்ளோ பெரிய தவம் உங்க வீட்லயே நடக்கும்போது நீங்க தனியா காட்டுக்கு போய் பெறப்போறது என்னன்னு கேக்குறாரு. இது கேக்குறதுக்கு மிக சிறப்பா இருக்கு. ஆனா இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நேரடியாக வர்றேன். நீங்க இப்போ டிராஃபிக்ல வண்டி ஓட்டிக்கிட்டோ இல்ல நாளைக்கு முடிக்க வேண்டிய ஆபீஸ் வேலையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டோ இதை கேட்கலாம். இந்த நவீன வாழ்க்கையில இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியில வள்ளுவர் சொல்ற இந்த அறம் சாத்தியமா? இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? இது கடினமானதுதான், ஆனா நிச்சயமா சாத்தியம். இதை நடைமுறைப்படுத்த நாம நம்ம பார்வையை மாற்றுவதிலிருந்து தொடங்கணும். அலுவலகத்திலேயோ இல்ல குடும்பத்திலே ஒரு கடினமான சூழல் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், இது எப்ப தப்பிப்போன்னு நினைக்க வேண்டாம். அப்போ எப்படி நினைக்கணும்? அதுக்கு பதிலா இது என் பொறுமையையும் என் ஈகோவையும் சோதிக்கிற ஒரு களம்னு நினைங்க. உங்களை கோபப்படுத்துற சக ஊழியரோ இல்ல உங்க பொறுமையை சோதிக்கிற உங்க குழந்தையோ அவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் கிடையாது. அவங்க உங்களை மனரீதியா வலிமையாக்கும் பயிற்சியாளர்கள். அருமை. அதாவது பிரச்சனைகளை தடைகளா பார்க்காம நம்மள கூர்மைப்படுத்துற பயிற்சிகளா பார்க்கணும்னு சொல்றீங்க. ஒரு ஜிம்ல எப்படி எடைய தூக்க தூக்க தசை வலுவடையுதோ அப்படி பொறுப்புகளை சுமக்க சுமக்க மனம் வலுவடையுது. மிக அருமையான ஒப்பீடு. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அன்றாட அறம். அறம் இல்லைன்னா தர்மம்னா நாம ஏதோ பெரிய தியாகங்களை செய்யணும், கோடிக்கணக்கில் தானம் செய்யணும்னு நினைச்சுக்கிறோம். அது தேவையே இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்லயே ஆரம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. உங்க குடும்பத்தினர்கிட்ட நீங்க காட்டுற சின்ன சின்ன அக்கறை, உங்க துணை பேசும்போது மொபைல் போனை பார்க்காம உண்மையிலேயே காது கொடுத்து கேட்கறது, நீங்க செய்யற தொழில்ல காட்டுற நேர்மை, இது எல்லாமே வள்ளுவர் சொல்ற உண்மையான அறம்தான். நேர்மையா ஒரு வேலையை செஞ்சு அது மூலமா வர்ற வருமானத்துல ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது, தன் குழந்தைங்களுக்கு நல்ல மதிப்பீடுகளை கத்துக் கொடுக்கறது மிகப்பெரிய ஆன்மீக செயல். இதுதான் வள்ளுவர் சொல்ற இல்வாழ்க்கையோட தவம். சந்தேகமே இல்ல. தப்பிச்சு ஓடுறது எப்போதுமே எளிது. ஆனா நின்ற இடத்துல வேரூன்றி எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நிழல் தர்றது ரொம்ப கடினம். அந்த கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து அதுல அறத்தோடு வாழ்பவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. ஒரு மனிதன் தன் குடும்பத்தின் மீது காட்டுற அன்புலனா உலகத்தின் மீதான அவனது அன்பு தொடங்குது. ரொம்ப ஆழமான, அதே சமயம் நடைமுறைக்கு ஒத்து வர்ற ஒரு விளக்கம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வரியில மனித மனதோட உளவியலையும் தத்துவத்தையும் உண்மையான ஆன்மீகத்தையும் வள்ளுவர் எவ்வளவு அழகா அடைச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே சிலிர்ப்பா இருக்கு. அமைதி அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு மலை உச்சியில இல்ல, அதை நாம வாழ்ற வீட்டுக்குள்ளேயும் நாம படுற கஷ்டங்கள்லயும் நாம காட்டுற அன்புலையும் நாமே உருவாக்க முடியும் அப்படிங்கறத இந்த ஆழமான உரையாடல் நமக்கு தெளிவா உணர்த்தியிருக்கு. இதை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி தனிமையில நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்றேன். அடுத்த முறை வாழ்க்கையோட அழுத்தங்களால வேலைப்பழுவால நீங்க சோர்வடைஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்காவது தப்பிச்சு ஓட நினைச்சா ஒரு நிமிஷம் நின்னு உங்களே கேட்டுக்கோங்க. நீங்க உண்மையிலேயே நிம்மதியை தேடி ஓடுறீங்களா, இல்ல உங்களை நீங்களே கண்ணாடியில பார்க்க பயந்து உங்க சொந்த மனசுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறீங்களா? உண்மையான அமைதி அப்படிங்கிறது நீங்க எங்கேயோ தேடி போய் அடையிற ஒரு இடம் கிடையாது. அது நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க நேசிக்கிற மனிதர்கள் கூடவே உங்க ஈகோவை தளர்த்தி உருவாக்கப்பட வேண்டிய ஒரு கலை. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.